மல்லிகாபுரம் என்ற சிறிய கிராமத்தில் விக்ரம் என்ற 6 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலியாகவும் செயல்களில் ஆர்வமுள்ளவனாகவும் இருந்தான். அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் நல்ல மனம் படைத்தவர்களாக இருந்தனர். ஒரு நாள் கிராமத்துக்கு அருகிலுள்ள காட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவி கிராமத்தை நோக்கி நெருங்கியது. மக்கள் அனைவரும் பயந்து சிதறி ஓடினர். ஆனால் விக்ரம் மட்டும் பள்ளியில் ஆசிரியர் கூறியதை நினைவு கூர்ந்தான். தீ பரவாமல் தடுக்க நீர் ஓடும் ஒரு அகழியை தோண்ட வேண்டும். உடனடியாக வீட்டில் இருந்த கரண்டியையும் கோடாரியையும் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள ஓடையிலிருந்து நீரை திருப்பி கிராமத்தைச் சுற்றி ஒரு அகழி தோண்டத் தொடங்கினான். அவனது செயலை பார்த்த மற்றவர்கள் அவனுடன் சேர்ந்து உதவினர். சிறிது நேரத்தில் அந்த அகழி தீயின் பரவலை தடுத்து கிராமத்தை பாதுகாப்பாக்கியது. அனைவரும் விக்ரமை பாராட்டி, நம் கிராமத்தை காப்பாற்றிய வீரன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினர். ஆனால் அன்று இரவு விக்ரம் தனது பழைய குறிப்பு புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கத்தை புன்னகையுடன் மூடினான். அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது: மக்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டுமெனில் ஒருமித்த பயம் அவசியம். ஆம், அந்த தீயை உருவாக்கியவனே விக்ரம்தான். அவனது நோக்கம் தீமையை உருவாக்குவது அல்ல, மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே அவனது எண்ணமாக இருந்தது. அன்று முதல் மல்லிகாபுரம் ஒருமித்த சமூகமாக மாறியது. மக்கள் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர். சில நேரங்களில் நல்ல மாற்றங்களை உருவாக்க சிறிய மர்மங்கள் தேவைப்படுகின்றன. உண்மையான வீரன் என்பவன் மற்றவர்களை ஒன்றிணைக்கும் திறன் கொண்டவனே ஆவான்.